எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிப்ரவரி 10 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ்ல என்னென்ன மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறதையும் தான் டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50 வந்து பிளாட் டு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு எக்ஸ்பைரி, சோ அதனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து நிப்டி 50ல இருந்துச்சு. அதே மாதிரி கோல்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்மா வந்து $5000 per ounce அப்படிங்கிற ரேஞ்ச்ல வந்து வேர்ல்டு மார்க்கெட்ல இருக்கு. சில்வருமே வந்து $80க்கு மேலதான் வந்து இருக்கு. சோ இந்த கோல்ட் அண்ட் சில்வர் ரேலி வந்து கொஞ்சம் பாஸ் ஆகி ஃபால் வந்து நடந்திருந்தாலும் டாலர் வீக்கன் ஆக இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி யூரோ பசிபிக் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சேர்மனான அந்த பீட்டர் சிஃப் அப்படிங்கிறவர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜனவரியில வரலாறுலயே இல்லாத அளவுக்கு இந்தியால கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றதை விட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப்ல மட்டுமே மக்கள் 33,500 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல ஈக்விட்டி மார்க்கெட் அந்த இன்ஃப்ளோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 24,000 கோடியா வந்து இருக்கு. சோ அந்த மாதிரியான இடிஎஃப் விட கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப்ல மக்கள் வந்து ஜனவரியில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டோட உள்ள வர பணம் அப்படிங்கிறது டிசம்பர்லயே வந்து குறைஞ்சிருந்தது. சோ இப்போ ஜனவரியில திரும்ப ஒரு 15% கிட்ட டிராப் வந்து இருக்கு. சோ மார்க்கெட் வந்து பெருசா பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணாதனால நிறைய பேர் வந்து எஸ்ஐபி வந்து கட் பண்றாங்க. சோ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வர பணம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து நமக்கு காட்டுது. அடுத்து இன்னொரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிப்டியில இருக்கிற 80% ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட ஆல் டைம் ஹைல இருந்து 20ல இருந்து 90% வரைக்கும் கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ஆர்டிக்கல்ல இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இது ரெண்டுலயுமே பிரஷர் வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னா மார்க்கெட்ல கொஞ்சம் ஒரு சுணக்கம் வந்து இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள எஸ்ஐபி மூலமா பணம் போடுறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டேட்டா சொல்லுது. சோ இதோட இந்த மந்தமான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நிப்டி 50ல கண்டினியூ ஆகும்போது திரும்ப நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியே போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே சமயத்துல இந்த Q3ல F&Oவோட அந்த மொமெண்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி அவங்களோட ரிசல்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குவார்டர்ல பிஎஸ்சி போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 174% வந்து ப்ராஃபிட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய பேர் வந்து F&O வந்து அவங்க பண்ணதுனால அந்த சார்ஜஸ் வந்து பிஎஸ்சிக்கு ஒரு ரெவன்யூவா கிடைச்சிருக்கு. இந்த ரிசல்ட்னால ஷேர் வந்து 7% கிட்ட இன்னைக்கு அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் பிஇ வந்து 70 பிஇல இருக்கு. சோ இந்த ஷேர் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்ஃப்ளோஸ் வந்து கம்மி ஆயிட்டு இருந்தாலும் F&Oல அந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது கடந்த ஒரு 3 மாசமா நல்லாவே வந்து மொமெண்டமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து இதுல இருந்து தெரியுது. அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு செக்டாரா ஹெவியா பாதிச்ச ஒரு நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இந்தியா வந்து அமெரிக்கா கூட ட்ரேட் டீல வந்து முடிச்சாங்களோ அதே மாதிரி பங்களாதேஷும் வந்து ட்ரேட் டீல வந்து ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு சில டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜீரோ டாரிஃப் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து பங்களாதேஷ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த நியூஸ்னால காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பங்களாதேஷுக்கு இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே அடி வாங்கி இருந்தது. கேபிஆர் மில் ஒரு 6% கிட்ட டவுன் ஆகி அதுக்கப்புறம் ரிகவரி ஆகி வந்து மேல வந்திருக்கு. அதே மாதிரி கோலக்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8% கிட்ட டிராப் ஆயிருக்கு. பட் இந்த ஷேர் எல்லாத்துலயுமே இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஷேர்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து மேல ஏறிடுச்சு. இந்த கேபிஆர் மில் வந்து என்னோட வாட்ச்ல இருக்கு. பட் ஆனா இந்த சடன் ரேலிக்கு அப்புறம் இப்போதைக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எப்படி ரன் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த கரெக்ஷன்ங்கிறது ரொம்ப மைனர் கரெக்ஷன். ஏன்னா லாஸ்ட் 1 வீக்ல வந்து ஒரு 10% கிட்ட மேல வந்து இந்த கேபிஆர் மில் வந்து ரன் ஆயிடுச்சு. அடுத்த ஐடிசி ஷேரை பத்தி வந்து நொமுரா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஐடிசி ஷேர் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து சிகரெட் பிரைசஸ் வந்து ஹைக் பண்ணியிருந்தாங்க ஒரு 30%. அந்த வீடியோலயே இந்த சிகரெட்டோட டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ இப்ப இந்த நொமுராவுமே அதை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிரைஸ் ஹைக் வந்து இருந்தாலும் டிமாண்ட் இன்எலாஸ்டிக்கா இருக்கிறதுனால வால்யூம் ரொம்ப குறையறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஒரு ஷார்ப் ஃபால் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐடிசில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வந்து இருக்கு. ஒரு
பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமான பராக் பாரி பிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து அவங்களோட ஐடிசி ஹோல்டிங்ஸ் வந்து இந்த ஜனவரி 2026ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட ரிப்போர்ட்ல வந்து தெரியுது. இந்த ஒரு மாசத்துல மட்டுமே அவங்க 6.12 கோடி ஷேர்ஸ் ஐடிசி ஷேர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து ஒரு 14 கோடி ஷேர்ஸ் கிட்ட இருந்தது. சோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 21 கோடி ஷேர்ஸ் வந்து ஐடிசி ஷேர்ஸ் வந்து பராக் பாரி பிளெக்சி கேப் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. சோ ஐடிசி ஷேர் இந்த நியூஸுக்கு அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸுக்கு அப்புறம் ஒரு சடன் ஃபால் இருந்தது. சோ இந்த சடன் ஃபால்ல பராக் பாரி வந்து இது ஒரு வேல்யூ பையா பார்த்து பை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்மளால வந்து ஒரு இன்டர்ஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி டிசிஎஸ் வந்து கொஞ்சம் அவங்க பை பண்ணிருக்காங்க. கொட்டாக் மகேந்திரா பேங்க்லயும் அவங்க வந்து பையிங் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்க செல் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கோல் இந்தியால அவங்க எக்ஸ்போஷரை கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட்ல அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து டைட்டன் அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில் இந்த மாதிரியான இந்த கோல்ட் ரீட்டைல் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருந்தது. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸ்மே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. சோ அதே தான் டைட்டன்லயும் வந்து நடந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 61% வந்து இன்க்ரீஸ் ஆகி 1684 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஷேர் வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஷேரை வந்து நான் வந்து கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து நாம அடிக்கடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ற ரெண்டு ஷேர்ல இன்னைக்கு ரெண்டு விதமான மூவ்மெண்ட் வந்து இருந்தது. ஒன்னு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை பூஸ்ட் பண்றதுக்காக ஆரக்கிள் ஃபியூஷன் கிளவுட வந்து நாங்க அடாப்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ இந்த ஷேர் இன்னைக்கு 6.35% அப் ஆகி லைஃப் டைம் ஹையான 705 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2 வருஷமா இந்த ஷேர் வந்து 400 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து இருந்தது. அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு 500 ரூபாய் ரேஞ்சில ரொம்ப நாள் இருந்தது. ஆனா சடனா இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால அங்க இருந்து பிக்கப் ஆகி இப்ப 705 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு. இதோட புக் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இது 680 690 அந்த ரேஞ்சில இருக்கும். சோ இப்பயுமே புக் வேல்யூக்கு கிட்டதான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இப்போ இந்த ஷேர் வந்து துரத்தி பிடிக்கிறதை விட ரொம்ப நாளா வந்து இது 400 ரூபாய் 500 ரூபாயில இருக்கும்போது அக்குமுலேட் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும். பட் இப்போதைக்கு இதை வந்து நான் துரத்தி பிடிக்க ஐடியா வந்து நமக்கு கிடையாது. ஆல்ரெடி அக்குமுலேட் பண்ண ஷேர்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். அதே சமயத்துல நாம ரீசெண்டா வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஷேரை பத்தி அப்பப்ப அப்டேட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நிறைய எஃப்டி அப்ரூவல்ஸ் வந்து ஜெனரிக் மெடிசன் பண்றதுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஆனா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ்ல ரெவென்யூ 30% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ப்ராஃபிட் வந்து 2% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் அவங்களோட ப்ராஃபிட் 17% கிட்ட டவுன் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட எக்ஸெப்ஷனல் எக்ஸ்பென்சஸும் அவங்களோட டாக்ஸ் எக்ஸ்பென்சஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 116% வந்து ஜம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கிளியரான ஃபார்வர்ட் லுக்கிங் கைடன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு இஷ்யூவா பார்த்து இன்னைக்கு 4% கிட்ட இந்த ஷேர் அடிச்சிருக்காங்க. பட் இந்த ஷேர் வந்து நான் அப்பப்ப எப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பப்ப 1-2 அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கம்பேரிட்டிவ் டு இப்ப வந்து ரொம்ப ரேலி ஆயிட்டு இருக்கிற தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை தொடர்ந்து பிடிச்சி வாங்குறது அப்படிங்கிறது. அடுத்து எஸ் பேங்க்ல வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. எஸ் பேங்க் வந்து ஒரு 2022ல அவங்க கிட்ட இருந்த 48,000 கோடி என்பிஏவை இந்த ஜேசி ஃபிளவர் ஏஆர்சி ட்ரஸ்ட் கிட்ட வந்து செல் பண்ணிருந்தாங்க. அப்ப என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா அந்த ஜேசி ஃபிளவர் வந்து அந்த 48,000 கோடியில எவ்வளவு ரிட்ரைவ் பண்றாங்களோ அதுல 85% அந்த கம்பெனியை வச்சுக்கும், 15% வந்து எஸ் பேங்க்கு வந்து திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுல ஒரு ஒன் டைம் பேமெண்டா வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு 76 கோடி வந்து கிடைச்சிருக்கு. சோ இது வரைக்கும் அந்த ஏஆர்சி ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு வந்து ரிகவரி பண்ணிருக்காங்களோ அதுல எஸ் பேங்க்கு ஒரு 76 கோடி வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து இதனால பெருசா பாசிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. 21 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில தான் வந்து எஸ் பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இது வந்து ஒரு லாங் டர்ம் பிளேவா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப வந்து பர்சனலா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து டாடா மோட்டார்ஸ் அவங்களோட அந்த ஸ்டெலன்டிஸ் கூட அவங்களுக்கு ஒரு 20 வருஷமா வந்து ஜாயின் வெஞ்சர் இருக்கு. சோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு MOU வந்து சைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஆந்த்ரபிக் ஏஐ அப்டேட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஐடி ஷேர்ஸோட ஃபால் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. இன்னைக்குமே HCL டெக் ஷேர் வந்து 1.8% கிட்ட கரெக்டா இருக்கு. இன்னைக்கு
1573 அப்படிங்கிற ரேஞ்சில வந்து HCL Tech வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த Q3 ரிசல்ட்ஸ் ஐடி கம்பெனிஸ்க்குலாம் வந்ததுக்கு அப்புறம் மத்த எல்லா கம்பெனிஸை விட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த HCL Tech அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. அதே மாதிரி வேல்யூவேஷனும் மத்த கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ ஒரு 1500 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இந்த ஷேர் வந்து என்கிட்ட பர்சனலா கிடையாது, பட் நான் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். இதே சமயத்துல ஒரு 1350 அந்த லெவல கட் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்னும் குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணுவேன். சோ இந்த லெவல்ஸ் வந்தாதான் வந்து இந்த HCL Tech வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அடுத்து நம்ம தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் பத்தி பார்த்தோம், எஸ் பேங்க் பத்தி பார்த்தோம். ஆனா ரெண்டு பெரிய பிரைவேட் பேங்க்ஸ் ஆன HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க், இந்த ரெண்டு பேங்கோட 6 மாச பெர்ஃபார்மன்ஸ் போய் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நெகட்டிவா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுல HDFC பேங்க் வந்து ஒரு 6% கிட்ட கரெக்டும் ஆயிருக்கு. இதுல இந்த HDFC பேங்கோட புக் வேல்யூ போய் இப்ப பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு. 2.5 டைம்ஸ் வந்து புக்கு. சோ இது வந்து நமக்கு பொதுவா பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியா தெரியும். ஆனா ஹிஸ்டாரிக்கலாவே HDFC பேங்க் அப்படிங்கிறது 3 புக் வேல்யூ கிட்ட இருந்த ஷேர். சோ அப்படிங்கிறப்ப இந்த புக் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீசிபிளா இருக்கு அப்படிங்கறது என்னோட ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சோ அப்பப்ப ஒரு குவாண்டிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நான் HDFC பேங்க் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ICICI பேங்க் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 3 புக் வேல்யூ அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க. சோ இப்போதைக்கு HDFC கம்பேர் பண்ணும்போது ICICI பேங்க்ல growth வந்து இருந்தாலும் கொஞ்சம் வேல்யூவேஷன்ல அதிகமா இருக்கிறதுனால ICICI பேங்க் இன்னும் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கல. பட் அங்கேயுமே ஒரு கரெக்ஷன் வந்து புக் வேல்யூ இன்னும் கொஞ்சம் ஃபேவரபிளா வரும்போது ICICI பேங்கையுமே வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அடுத்து Eicher Motors அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் வந்து எஸ்டிமேட்ஸ் எல்லாம் வந்து பீட் பண்ணி இயர் ஆன் இயர் 21.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 1420 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ வந்து 23% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஷேர் வந்து 1.4% அப்பா இருந்தாலும் ஷேர் வந்து ரொம்ப ஒரு 60-70 PE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த செக்மெண்ட்ல இந்த PE அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த Eicher Motors இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்றது இல்ல. ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு பிரைஸை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ப்ரோபை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ டாடா ஸ்டீல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிளேயருமே வந்து பிரைஸை வந்து கண்ட்ரோல் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி கிளாரிபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் அவங்களோட JLR ராணிப்பேட் பிளான்ட்ல இருந்து மொதல் கார் வந்து ரோல் அவுட் ஆயிருக்கு. சோ இது வந்து 9000 கோடி வந்து இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி. இதுல வருஷத்துக்கு 2.5 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளான்ட் மூலமா 5000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறதும் வந்து இந்த கம்பெனியோட அப்டேட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்மால இருக்கிற பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே ரெகுலேட்டரியை வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அப்ரூவல் டிலேஸை வந்து கொஞ்சம் குறைக்கணும், வேகமா வந்து எங்களுக்கு அப்ரூவலை ப்ரொவைட் பண்ணணும், இந்த கிளினிக்கல் ட்ரையலுக்கான இன்ஃப்ராவையும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து பார்மா செக்டர்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அடுத்து இந்த கோக்கிங் கோல் இம்போர்ட்ல வந்து இந்தியா ஒரு சேஞ்ச் வந்து பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கிட்ட தான் வந்து அதிகமான கோக்கிங் கோலை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து US கிட்ட டர்ன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் இருக்கு. ஏன்னா ரீசெண்டான அந்த ட்ரேட் டீல்ல வந்து $500 பில்லியன் 5 வருஷத்துல நம்ம வந்து US கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டா வந்து இந்தியா பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரீட்டைல் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது இந்த NSE லிஸ்டா இருக்கிற ஃபர்ம்ஸ்லயே 4 வருஷம் லோவை வந்து Q3ல அட்டைன் பண்ணிருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் புவரா இருந்ததுனால ரீட்டைல் ஹோல்டிங்ஸ் எல்லாருமே வந்து அந்தந்த ஷேர்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட இன்டர்பிரேஷன் வந்து நமக்கு புரியுது. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிசர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதோட லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.